அண்ணன் செங்கோட்டையனவர் கொஞ்சம் அடக்கி வாசிச்சா ரொம்ப நல்லது. இதை இப்படி கை காட்டியிருந்தா வேற யாருந்தா அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டிருப்பாங்க. ஆனா சட்டமன்றத்துல சினிமா மாதிரி வசனங்களை பேசுவது ஒரு அநாகரிகமான செயல். அப்பாவை காணோம் தேடினாரு, அது கேட்கவே இல்லை. நீங்க யாரும் பழைய அமைச்சர் அணில் வந்துச்சு, கரண்ட் கட்டுப்பாடு ஆயிடுச்சுன்னு சொன்னார். இப்போ உள்ளவங்க என்ன குரங்கு வந்திருக்கு, தட்டுப்பாடாயிருக்குன்னு சொல்றாங்க. இவருடைய மக்கள் நலனில் அக்கறை இல்லை. இப்படி சைகை காட்டுவது என்பது நிச்சயமாக கண்டனத்துக்குரிய, அதுவும் சட்டமன்றத்தில் கண்டனத்துக்குரிய. கம்யூனிஸ்ட் யாரு கூட இருக்காங்களோ இப்ப தெரியல. கம்யூனிஸ்ட் கட்சியில பொறுத்த இன்னைக்கு அது எங்க இருக்குதுன்னே தெரியல. ஒரு காலத்துல அண்ணன் செங்கோட்டையனவர் கொஞ்சம் அடக்கி வாசிச்சா ரொம்ப நல்லது. நான் அவரை பத்தி சொல்லவே இல்லை. யார் பேசினாங்க அப்படிங்கறதா தெரியும் அப்படின்னு சொன்னேன். சம்பந்தம் இல்லாம எங்க அண்ணன் எப்பொழுதுமே ஆஜராவார். இப்போ இல்ல, அம்மா காலத்துல இருந்து அப்படிதான். எதுவுமே சம்பந்தம் இல்லாம ஆஜராவை மாட்டிக்கிடுவார். அவர் சொல்லியிருக்காரு. இப்ப நயினார் நாகேந்திரன் மருத்துவக் கல்லூரிக்கு விண்ணப்பம் செஞ்சிருந்தார். திமுகவில் சமரசம் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் அவர்களுக்கு உங்கள் வாயிலாக பணிவோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மருத்துவக் கல்லூரிக்கு அப்ளை பண்ணியிருந்தால், வேற ஏதாவது கல்லூரிக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் நான் அரசியல் விட்டு விலக தயார். அண்ணன் செங்கோட்டையன் அமைச்சர் பதவி மட்டும் விழுவதற்கு தயாரா? ஆனால் அண்ணன் செங்கோட்டையன் அவருடைய திறமை, அவருடைய மரியாதை எல்லாம் எங்களுக்கு தெரியும். தெரிந்திருந்தாலும் இனிமேல் அது மாதிரி பேச வேண்டாம் என்று நான் கேட்டேன். சார், மின்சாரத்துறை அமைச்சர் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. அமலாக்கத்துறை அனுமதி கேட்டும் ஆளுநர் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அனுமதி தரமாட்டேங்கிறாரு. இது பின்னாடி பாஜக இருக்கிறது அப்படின்றத அவர் சொல்றாரு. தமிழக பாரதிய ஜனதா கட்சியோ அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியோ தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் யார் பின்னாலேயும் இல்லை. எங்களை பொறுத்த மட்டிலும் நல்ல விஷயங்களுக்கு, தமிழக மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயங்கள் மட்டும் எங்களுடைய கவனம் இருக்குமே தவிர, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்தவர்களும் தமிழகத்தின் நலன் எது இருக்கிறதோ அதில் மட்டும்தான் நாங்கள் அக்கறை கொள்வோமே தவிர, இவர்கள் சொல்வது போல யாருக்கு பின்னாலே இருந்து செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அவர்கள் மின்சாரத்துறையிலே இருந்து கொண்டு மின்சாரத்தை தட்டுப்பாடு இல்லாமல் மக்களுக்கு விநியோகம் செய்ய முடியுமா என்பதை மட்டும்தான் அவர்கள் பார்க்க வேண்டும். நான் ஏற்கனவே பேசினா பழைய அமைச்சர் அணில் வந்துச்சு, கரண்ட் கட்டுப்பாடு ஆயிடுச்சுன்னு சொன்னார். இப்போ உள்ளவங்க என்ன குரங்கு வந்திருக்கு, தட்டுப்பாடாயிருக்குன்னு சொல்றாங்க. ஆக நிர்வாகத்தை பத்தி பார்க்காம எதையோ பேசி கொண்டு இருக்கிறார். மக்களுடைய நலன் தான் முக்கியம் என்பது அவர்களுக்கு புரியவில்லை. கம்யூனிஸ்ட் ஒரு ட்விட்டர் போட்டிருக்காங்க. திமுக பிளஸ் பாஜக பிளஸ் அதிமுக ஒரே கூட்டணியில இருக்காங்க. சண்முகமும் அந்த குற்றச்சாட்டை கம்யூனிஸ்ட் யாரு கூட இருக்காங்களோ இப்ப தெரியல. கம்யூனிஸ்ட் கட்சியில பொறுத்த மட்டும் இன்னைக்கு அது எங்க இருக்குதுன்னே தெரியல. ஒரு காலத்துல அது வேற மாதிரி சொல்லலாம். நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன். நான் எங்களை பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் யாரோடும் இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இப்பொழுது ஒரு விளம்பரம் வேண்டும் என்றால் இது மாதிரி பேசி ஒரு விளம்பரத்தை தேடிக் கொள்கிறான்னு நினைக்கிறேன். திமுக நேரடியா தாக்கிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குரசொலியில சண்முகம் திமுகவை நேரடியாக விமர்சிக்கிறதும் ஆயிடுச்சு. கூட்டணியா இருந்த ஒரு வார்த்தை தனிப்ப அடுத்தடுத்து விமர்சிக்க தொடங்கிட்டாங்க. அதாவது ஒரு காலத்துல கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் எல்லாம் ஒரு நேர்மையா இருந்தா, நான் சொல்ல ஒரு காலங்கள் முன்னாலே இருந்தாங்க. ஆனா இப்போ உள்ள கம்யூனிஸ்ட் எல்லாமே சந்தர்ப்பவாதி ஆகிட்டாங்க. அதனால தான் சண்முகம்லாம் அப்படி பேசிக்கிட்டே இருக்காரு. இப்போ சந்தர்ப்பவாதம். இப்போ கூட்டணி தர்மங்கிறது அவங்களுடைய விருப்பம். இதுவரைக்கும் இத்தனை ஆண்டு காலம் கூட்டணியில இருந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இப்போ இந்த ஒரே நேரத்துல பேசுறாங்கன்னா இது சந்தர்ப்பவாத அரசியல். உயர்கல்வித்துறை அமைச்சரை பொறுத்த மட்டும் நான் யாரையும் தனிப்பட்ட விமர்சனம் செய்வதில்லை. நான் அந்த வீடியோவை பார்த்தேன். அந்த வீடியோவை பார்க்கும்போது அந்த காட்சியை பார்க்கும்போது நடந்ததா இல்லையா அல்லது வீடியோவில் மார்பிங் பண்ணியிருக்காங்களா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அதை பார்க்கும் பொழுது வைரலாகி கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கும்போது இதை அவர் தவிர்த்திருக்க வேண்டும். அதாவது ஒரு பெண் குழந்தைகளாக இருக்கும்போது யோகா பண்ணும்போது அல்லது மாரத்தான் போயிட்டு வரும்போதோ அது ஷூ சாக்ஸ் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி பண்ண தேவையில்லை. உண்மையிலே இது அப்படி நடந்திருந்தால் அது கண்டனத்துக்குரியது. மாண்புமிகு முதலமைச்சரை பொறுத்த மட்டிலும் நீங்க சைகையை மட்டும்தான் கேட்குறீங்க. அப்பாவை காணோம்னு தேடினாரு, அது கேட்கவே இல்லை. நீங்க யாரும் பொதுவா ஒரு குழந்தைக்கு அப்பா யாருன்னு அந்த அம்மா சொன்னாதான் தெரியும்.
அது நானா இருந்தாலும் அப்படித்தான். எங்க அப்பா சொன்னாதான் எங்க அம்மா சொன்னாதான் எங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சிருக்க முடியும். ஆனா சட்டமன்றத்தில் சினிமா மாதிரி வசனங்களை பேசுவது வந்து ஒரு அநாகரிகமான செயல். இதை இப்படி கை காட்டியிருந்தா வேற யாருந்தா அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டிருப்பாங்க. ஆனா எந்த இடத்துல செய்யக்கூடாதோ, யார் சொல்லக்கூடாதோ அதையெல்லாம் தவிர்த்து விட்டு இப்பொழுது இந்த மாணவிக்கு நடந்த உயர்கல்வித்துறை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அண்ணன் செங்கோட்டையன் போன்ற வார்த்தைகள் பேசுவதாக இருந்தாலும் சரி, இவருடைய மக்கள் நலனில் அக்கறை இல்லை. அப்பா யாருங்கிறத தேடுறது வந்து அது மட்டும் இல்ல, சட்டமன்றத்தில் பேசுவது என்பது அது தேவையில்லாத ஒன்று. அது அவருடைய பண்பை, அவருடைய தகுதியை காட்டுகிறது, அல்லது தகுதியை இழந்து காட்டுகிறது என்றுதான் நான் பகிரங்கமாக சொல்ல முடியும். இப்படி சைகை காட்டுவது என்பது நிச்சயமாக கண்டனத்துக்குரிய, அதுவும் சட்டமன்றத்தில் கண்டனத்துக்குரிய.